திருப்பூரில் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்த 29 லட்சம் ரூபாயை வங்கி அதிகாரிகள் உரிய ஆவணங்களை ஒப்படைத்து திரும்பப் பெற்றுச் சென்றனர். திருப்பூரில் உள்ள பல்வேறு தானியங்கி பணம் எடுக்கும் இயந்திரங்களில் பணம் நிரப்ப தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த சிலர் 4 சக்கர வாகனத்தில் ரூபாய் 29 லட்சத்தை எடுத்துச் சென்றனர். பெரியாண்டிபாளையத்தில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஆய்வில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையினர் உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த வங்கி அதிகாரிகள் பணத்திற்காக உரிய ஆவணங்களை காண்பித்து பறிமுதல் செய்யப்பட்ட 29 லட்சம் ரூபாயை பெற்றுச் சென்றனர். இதேபோல் சென்னையிலும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படுவதை முற்றிலும் தடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள பறக்கும் படையினர் ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் தலா 3 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து 32 குழுக்கள் விடிய விடிய தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை அதிகாரிகள் இடத்தை மாற்றிக்கொண்டு சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனை அனைத்தும் வீடியோ மூலம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் பல இடங்களில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 மாநிலங்களை இணைக்கும் பகுதி என்பதால் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற வாகன சோதனையில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 41 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் முழு அளவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூர் தேவனாம்பட்டினத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையத்தில் சுரேஷ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், தேர்தலில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்குவதை தடுக்க 27 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் முழு அளவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீமாக 27 டீம் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று ஃபிளையிங் ஸ்குவாட் 27 டீம்கள் முழு நேரமாக பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். ஜோனல் ஆபீசர்ஸ் 189 பேர் பணியமர்த்தப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.